Class 11th standard subject chemistry unit 2nd unit lesson குவாண்டம் எண்களின் இயக்கவியல் மாதிரி. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் குவாண்டம் எண்கள் 4 வகையை பார்த்தோம். ஒவ்வொன்று வகையில் முதன்மை குவாண்டம் எண், துணை குவாண்டம் அல்லது உப குவாண்டம், கோண உந்த குவாண்டம், இந்த மாதிரி பல்வேறு பெயர்களை ரெண்டாவது குவாண்டம் எண்ணை பார்த்தோம். மூன்றாவது குவாண்டம் எண் காந்த குவாண்டம் எண் பார்த்தோம். அதாவது 3 ஆக்ஸில் முப்பரிமாண அமைப்பில் XYZ ஆக்ஸில் அதனுடைய அமைப்பில் அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்து சுயேட்சை குவாண்டம் எண் பார்த்தோம். ஸோ இதனுடைய மொத்த தொகுப்பு எண்ணை நாம் டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிருக்கும் இந்த டேப்லெட் காலம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுங்க, இதை மனப்பாடம் செய்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வழக்கமாக சின்ன கிளாஸில் படித்த மாதிரி எலக்ட்ரான் செல் அல்லது எலக்ட்ரான் கூடுன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் அமைப்பு எழுத்துக்காக. அப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, முதல் வட்டப்பாதை, அதை நம்ம K என்ற சிம்பிளில் குறிப்போம். அதான் முதன்மை குவாண்டம் எண் n=1ன்னு சொல்கிறோம். இப்போ இதுவே எவ்வளோ எலக்ட்ரான் அந்த ஃபஸ்ட்டு வட்டப்பாதையில் முதல் வட்டப்பாதையில் எவ்வளோ எலக்ட்ரான் நிரம்பும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2n² ஃபார்முலாவை நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நீல்ஸ் போர் அதனுடைய கான்செப்ட்லேயே 2n² ஃபார்முலா அப்படி தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போது ஃபஸ்ட்டு வட்டப்பாதையில் 2n² ஃபார்முலா படி எலக்ட்ரான் ஃபில் ஆனால் என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு, ஏன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், முதல் வட்டப்பாதைக்கு 1 என்னோட வேல்யூ. தர்ஃபோர் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 2. அப்போ முதல் வட்டப்பாதையில் 2 எலக்ட்ரான் நிரம்பும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கோண உந்த குவாண்டம் அல்லது உப குவாண்டம், துணை குவாண்டம் சொல்கிறேன். இங்கே L என்ற சிம்பிள் கொடுத்தோம். இது வேல்யூ எப்படி இருக்குன்னா n-1 வேல்யூவாக இருக்கும். ஸோ என்னை விட ஒரு வேல்யூ குறைவானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னோட வேல்யூ 1ன்னும் போது n-1ன்னும் போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். தர்ஃபோர் எல்லோட வேல்யூ இங்கே 0. ஸோ 0 கிடைச்சா எல்லோட வேல்யூ, இது கோண உந்த குவாண்டம்ன்றதுனால எந்த விதமான கோணத்தையும் அதாவது ஆங்கிளையும் அது ஸ்ப்ளிட் பண்ணாது. தர்ஃபோர் மேக்னெட்டிக் வேல்யூ 0வாக இருக்கும். எனவே காந்த குவாண்டம் எண் 0 அமைஞ்சிருக்கும். இதுதான் S ஆர்பிட்டாலினுடைய ஃபஸ்ட்டு. ஸோ வட்டப்பாதையில் எஸ்ன்றது 0வை குறிக்கிற அந்த ஸ்ப்ளிட் ஆகாத வட்டப்பாதை, அதாவது ஆர்பிட்டாலை குறிக்குது. இது முதல் வட்டப்பாதைன்றதுனால நம்ம 1s அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வர செல் L என்ற எலக்ட்ரான் செல் அல்லது எலக்ட்ரான் கூடு. இதனுடைய முதன்மை குவாண்டம் எண் 2, ஏன்னா ரெண்டாவது வட்டப்பாதை குறிக்குது. இந்த 2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கூடியது 2² 4 × 2 8 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சார். ஸோ ரெண்டாவது வட்டப்பாதையில் அப்போ 8 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்ம கோண உந்த குவாண்டம் பார்க்க போகிறோம். n-1ன்னு சொன்னோம்னா என்னோட வேல்யூ 2, அதில் 1 கழிச்சா மிச்சம் கிடைக்கிறது 1. தர்ஃபோர் எல்லோட வேல்யூ 0 and 1 2 வேல்யூ கிடைக்குது. இப்போ 0க்கு நம்ம ஏற்கனவே சொல்லிடுற மாதிரி என்ன பண்ணுறோம், 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அது S ஆர்பிட்டாலில் குறிக்கும். இது மேக்னெட்டிக்கால் ஸ்ப்ளிட் ஆகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், 2s, ஏன்னா செகண்ட் வட்டப்பாதையில் S ஆர்பிட்டால், அதனால் 2s. அடுத்து நம்ம 1ன்ற வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது துணை குவாண்டம் அல்லது கோண உந்த குவாண்டமில் எத்தனை எலக்ட்ரான் நிரம்பும். பொதுவாக 2n² வட்டப்பாதை முழுவதும் எவ்வளோ எலக்ட்ரான் நிரம்பணும் அப்படின்றது என்னுடைய ஃபார்முலா. இங்கே 2 × 2l+1ன்றது பகுதி அளவு, அதாவது சப் ஆர்பிட்டால் பிரியுது இல்லையா, அந்த சப் ஆர்பிட்டால் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எவ்வளோ எலக்ட்ரான் நிரப்ப முடியும்ன்றதை குறிக்குது. அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 0ன்னும் போது எல்லோட வேல்யூ 2 எலக்ட்ரான். ஸோ அதனால் 2 எலக்ட்ரான் S ஆர்பிட்டாலாக இருக்கும். இன்கேஸ் 1 இது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோட வேல்யூ 1ன்னு வரும்போது அதனுடைய எலக்ட்ரான் நிரம்பக்கூடிய வாய்ப்பு 6 எலக்ட்ரான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 × 2 2, 2 + 1 3, 3 × 2 6 எலக்ட்ரான் நிரம்பக்கூடியதாக இருக்கும். எனவே இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்றிருக்கு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி -L to 0 with +1, அதாவது குறியுடன் 0 உள்ளடக்கி நேர்குறியும் சமமான வேல்யூ பெற்றிருக்கக்கூடியதான் மேக்னெட்டிக் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இங்கே 1ன்னும் போது -1 0 +1 கிடைக்குது. இதான் P ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஸோ PX PY PZ சொல்லலாம். ஒரு ஆக்ஸுக்கும் 3 டைமென்ஷனுக்கும் இந்த 3 ஸ்ப்ளிட்டிங் மேக்னெட்டால் உருவாக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் ஆர்பிட்டால் 2ன்ற வேர்டை கொடுத்துருக்கோம். 2PX 2PY 2PZன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது தேர்ட் ஆர்பிட்டால் 3ன்னும் போது அதனுடைய ஃபார்முலா அப்படி 2n² ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது 18 எலக்ட்ரான். இந்த 18 எலக்ட்ரான்
சப் குவாண்டம் நம்பரில் எந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 0 எல்லோட வேல்யூ, அடுத்து 1, அடுத்து 2. ஸோ இதுதான் வேல்யூ கொடுத்துருக்குங்க. அப்போ n-1னா 3லேருந்து 1 கழிச்சா மிச்சம் வருது 2. ஸோ 2 வரைக்கும் அதனுடைய வேல்யூ பொருந்தோம். அப்போ 0, 1, 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சப் ஆர்பிட்டாலுக்கும் எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம்னா 0 ஃபில் பண்ணும்போது 2 எலக்ட்ரான், 1 ஃபில் பண்ணும்போது 6 எலக்ட்ரான், 2 ஃபில் பண்ணால் கிடைக்கக்கூடியது 10 எலக்ட்ரான். அப்போ 10 எலக்ட்ரானுக்கும் 5 லூப்ஸ் ஸ்ப்ளிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லூப்ஸுக்கும் 2 எலக்ட்ரான். இது லூப்ஸ்ன்னு தமிழ்லையும் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லையும் லூப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ லூப்ஸ்ன்றது மடல்னு கூட சொல்லலாம், மடல் வடிவம் இல்லையா. ஒரு மடலில் 2 எலக்ட்ரான் நிரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது இதனுடைய மேக்னெட்டிக் வேல்யூ -2ல் தொடங்கி +2 வரைக்கும், அதாவது 0 உள்ளடக்கி. அப்போ -2, -1, 0, +1, +2. ஸோ இந்த 5 லூப்ஸும் 5 மடல்களும் ஒவ்வொரு மடல்லையும் 2 எலக்ட்ரான் வீதம், மொத்தம் 10 எலக்ட்ரான் நிரம்பக்கூடியது. அப்போ சப் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் நிரம்பக்கூடியதுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா 2 × 2l+1. இது ஆர்பிட்டால் முழுக்க எத்தனை எலக்ட்ரான்னா 2n² ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காங்க, தனித்தனியாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம டி ஆர்பிட்டால் பார்த்தோம் இல்லையா. அப்போ தேர்ட் ஆர்பிட்டால்ன்றதுனால 3ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. therefore 3dx² - y², 3dyx, 3dz², 3dxz, 3dxy. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரான் இந்த திசை நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டெப்த்தான விஷயம் ஹையர் ஸ்டடியில் படிப்பீங்க. நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது 10 எலக்ட்ரான் 5 லூப்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த 5 லூப்ஸும் எந்தெந்த ஆக்ஸு இடையில அமைஞ்சிருக்குன்றது தான் இந்த எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3dxy, 3dyz, 3dxz அண்டு 3dz² அண்டு 3dx² - y². இது எல்லாமே ஆக்சிஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த எலக்ட்ரானுடைய அமைப்பு. அடுத்து ஃபோர்த். ஸோ ஃபோர்த் ஆர்பிட்டால்னால் n = 4 அது எவ்வளோ எலக்ட்ரான் நிரப்பும். அதே போல் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இல்லையா. ஃபோர்த் ஆர்பிட்டால் 4s. அதே போல் 6 எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டாலுக்கு, therefore 4p. அடுத்து 10 எலக்ட்ரான் வந்து 4d. அடுத்து பார்க்குறது, ஏன்னா இது ஃபோர்த் ஆர்பிட்டால் n அதாவது 3 வேல்யூ கிடைக்கும். 4 - 1ன்னும் போது எல்லோட வேல்யூ, therefore 3 வேல்யூ இருக்குது, 0, 1, 2, 3. 2 வரைக்கும் லாஸ்ட்டு தேர்ட் ஆர்பிட்டாலில் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் ஆர்பிட்டாலில் தேர்டு பார்க்கும்போது 3ன்ற வேல்யூ பார்க்கும்போது இது எஃப் ஆர்பிட்டாலை குறிக்குது. இதனுடைய எலக்ட்ரான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான் நிரம்பும். அப்போ 14 எலக்ட்ரான் நிரம்புனா கண்டிப்பாக 7 லூப்ஸ் இருக்கும், 7 மடல் இருக்கும், 7 மடல்கள் இருக்கும். அப்போது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி -l தொடங்கி 0 சேர்ந்து திரும்ப என்ன பண்ணுறோம், +l வரைக்கும் இருக்கும். therefore -3, -2, -1, 0, +1, +2, +3. இப்போ 7 மடல்கள் இருக்குது, 7 மடல்கள் இருக்குது. இந்த 7 மடல்களையும் என்னென்ன நிரப்ப போகிறாங்கன்ற கொடுத்துருக்காங்க பாருங்கள். fy 3x² - y², fz, அதே போல் fyz², fz³. ஸோ இந்த 7 வடிவம் தான், அதாவது ஆக்ஸ் ஓரியன்டேஷனாக பண்ணி எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 எலக்ட்ரான் இருக்கும் ஃபோர்த் ஆர்பிட்டாலில். அந்த 32 எலக்ட்ரானில் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் போக குதிராமர் ஃபோர்த் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான், ஃபோர்த் பியில் 6 எலக்ட்ரான், ஃபோர்த் டியில் 10 எலக்ட்ரான். ஸோ ரிமைண்டர் இருக்கிறது எங்கே வரும்னா எஃப் ஆர்பிட்டால் முழுக்க வரும். அடுத்து இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் கணக்கீடு பாருங்கள். 4வது ஆற்றல் மட்டத்தில் n = 4 எத்தனை ஆர்பிட்டால்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n = 4 அதாவது பிரின்சிபால் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். முதன்மை குவாண்டம் எண் வந்து 4. இது சார்ந்து மொத்த ஆர்பிட்டால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்பிட்டாலாக பார்க்கலாம். எஸ் ஆர்பிட்டால் பார்த்திங்கன்னா 1 இருக்குது, பி ஆர்பிட்டால் மொத்தம் 3 இருக்குது, XYZன்னு. அதே போல் டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 இருக்குது. ஸோ இங்கே 3த்தையும் கூட்டு பாருங்கள். 4sல 1, 4pல 3, 3 1 4, 4 இது ஒரு 5, 5 4 9. அடுத்து எஃப்பில் 7 வந்து இருக்குது. அப்போது 9 + 7 16 இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 16 ஆற்றல் மட்டம் பெற்றிருக்கு 4வது வட்டப்பாதி. தேங்க்யூ. See you next class.